ஹை சைமர் வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்ப்பது ஒரு உண்மை சம்பவத்தை தான் நடுவில் பார்ப்போம். எஸ்பி சபிதா அவங்க ஒரு துணி கடைக்கு போறாங்க. அவங்க வந்து துணி எடுக்கும் போது ஒரு தவறு சுட்டி காட்டி அதை கண்டுபிடிச்சிடுறாங்க. அதனால தகராறு ஏற்படுது. இப்போ முக்கியமா பாத்தீங்கன்னா அவங்களுக்கு ரெண்டு பேத்துக்குள்ள பயங்கர ஒரு வாக்குவாதம் ஏற்படுது. இந்த நேரத்தில் அந்த கடைக்காரர் என்ன பண்றாருன்னா மரியாதையா அந்த இடத்த விட்டு ஓடி விடுறது. அப்படி இல்லைன்னா போலீஸ்ல பிடிச்சி கொடுத்துருவோம். அதுக்கப்புறம் நீங்க ஜெயில கல்யாணம் சாப்பிடணும் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. இப்போ என்ன பண்றாங்க, சரி அப்படியா நீ உடனே போலீஸ் கூப்பிடுங்க அப்படின்னு சொல்றாங்க. உடனடியாக போலீஸும் வராங்க. ஆனா போலீஸ் வந்த பிறகு எல்லாமே ஆப்போசிட்டா நடக்குது. அதாவது கடை உரிமையாளருக்கு சப்போர்ட்டா பேசுறாங்க. இந்த நேரத்தில் சபிதா பயங்கர ஒரு அதிர்ச்சியா வராங்க. இதுக்கு பிறகு என்ன நடந்தது அப்படின்றத இந்த சம்பவத்தோட அடுத்த நிகழ்வு. எஸ்பி சபிதா உத்தரப்பிரதேச மாநிலம் லக்னோவில் பிறந்தவங்க. அவங்க நேர்மைக்கும் உண்மைக்கும் பேர் போனவங்க. போற ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்லயுமே இவங்க நல்ல ஒரு பேர் வாங்கியிருக்காங்க. அதனால நேர்மைக்கு பேர் போனவங்கன்றதால எந்த ஒரு டிஸ்ட்ரிக்ட் போனாலும் அந்த டிஸ்ட்ரிக்ட் நல்ல ஒரு முன்னேற்றம் அடையும், நேர்மையா நடந்துப்பாங்க. முக்கியமா மக்கள் பயம் இல்லாம நடமாடுவாங்க. இதனாலே இவங்களுக்கு நல்ல ஒரு பேர் இருந்தது. இவங்க ஒரு டிஸ்ட்ரிக்ட் மாத்தப்படுறாங்க. அதுதான் லக்னோக்கு. இப்ப லக்னோவில் மாத்தப்படும் போது அன்னைக்கு தான் முதல் நாள். அதாவது அதுக்கு முன்னாடி வரலையும் அவங்க டியூட்டில ஜாயின் பண்ணல. முதல் முறை அவங்க மாறி வராங்க. மறுநாள் அவங்க டியூட்டிக்கு போறது. ஆனாலும் அதுக்கு முன்னாடியே அவங்களுடைய தம்பி இருக்காங்கல்ல, அவங்களோட தம்பிக்கு திருமணம். சபிதாவோட தம்பி திருமண பத்திரிக்கை வைக்க வராரு. அவர் கண்டிப்பா எங்களுடைய திருமணத்துக்கு நீங்க வந்துதான் ஆகணும், அதுவும் இந்த ஊருக்கு நீங்க மாத்தி வந்த பிறகு ரொம்ப சந்தோஷம் அப்படின்ற மாதிரி அவர் சொல்றாரு. கண்டிப்பா உங்களுடைய கல்யாணத்துக்கு நான் வருவேன், சந்தோஷமா கொண்டாடு அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லிடுறாங்க. மரம் விடிஞ்ச பிறகு ஓகே நம்ம கல்யாணத்துக்கு போயிட்டு அப்புறம் டியூட்டிக்கு போலாம் அப்படின்ற மாதிரி ஏற்பாடு பண்றாங்க. அது நமக்கு ஒரு நல்ல ஒரு சேரி வேணும் அப்படின்ற மாதிரி அவங்க பிளான் பண்றாங்க. அவங்களுடைய தம்பி கல்யாணத்துக்கு போறதுக்காக ஒரு சாரி வாங்குறாங்க. அவங்க எப்பொழுதுமே சாதாரண ஒரு உடையை தான் அணிவாங்க. உயரிய உடையை அணிஞ்சு அவங்க ஆடம்பரமா வாழ்றதுக்கு அவங்களுக்கு பிடிக்காது. அதனாலே அவங்க சாதாரண ஒரு பருத்தி உடையை தான் அணிஞ்சிருப்பாங்க. அன்னைக்கு அப்படிதான் ஒரு சாதாரண ஒரு பருத்தி உடையை அணிஞ்சிட்டு ஒரு ஆட்டோ பிடிச்சி ஒரு கடைக்கு போறாங்க. அதுவும் பெரிய பெரிய கடையெல்லாம் பார்க்காம ஒரு சாதாரண ஒரு கடைக்கு போறாங்க. சுரேஷ் சாரி அப்படின்ற ஒரு கடைக்கு போறாங்க. இப்போ அந்த கடையில சுத்தி எல்லாத்தையும் பாக்குறாங்க. சாரி அவங்களுக்கு உண்மையை பிடிக்கல. ஒரு 3 மணி நேரம் கிட்டத்தட்ட அவங்க சாரி பாக்குறாங்க. அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி எதுவுமே கிடையாது. கண்ணில் ஒரு சாரி படுது. அந்த சாரி 35,000 ரூபாய் விலை போட்டிருக்கு. அப்ப அவங்க கேட்கறாங்க, இந்த சாரி எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, இந்த கொஞ்சம் ரேட் கொஞ்சம் குறைச்சு கொடுங்க அப்படின்னு சொல்றாங்க. மேடம், இந்த கடையில எப்போதுமே ஃபிக்ஸட் ரேட் தான். இந்த ஒரு ரேட் போட்டோம்னா அந்த ஒரு ரேட்ல ₹1 கூட நாங்க குறைக்கவே மாட்டோம் அப்படின்னு சொல்லிடுறாங்க. சரி 35,000 விலை கொஞ்சம் அதிகம். அதுவும் இதுவரை அவங்க வாழ்க்கையில இது போல இவ்வளவு பெரிய ரேட்ல ஒரு சாரி எடுத்தது கிடையாது. இருந்தாலும் ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்ற ஒரே காரணத்துக்காக அவங்க இந்த சாரி பார்சல் பண்ணுங்க, இந்த சாரி எனக்கு கொடுங்க அப்படின்னு சொல்றாங்க. அவங்களும் இது அழகா மடிச்சு பில்லு போட்டு ரெடி பண்றாங்க. இப்போ அந்த சாரி வாங்கிட்டு அவங்க வெளில போறாங்க. சரி சந்தைக்கு போயிட்டு அப்படியே இன்னும் தேவையான பொருள்லாம் வாங்கிட்டு போயிடலாம், பூ பழம்லாம் வாங்கிட்டு போயிடலாம் அப்படின்ட்டு போறாங்க. அப்ப அவங்க போயிட்டு பூ பழம் அப்படின்ட்டு எல்லாமே வாங்கிட்டு இருக்காங்க. அப்ப திடீர்னு அந்த சாரி கீழே விழுது. கீழே வந்தோடனே டக்குன்னு கீழே குனிஞ்சு பாக்குறாங்க. அவங்களுக்கு பயங்கர ஒரு அதிர்ச்சி. ஏன்னா அந்த சாரியில ஒரு கீரல் இருக்குது. அந்த துணி கிழிஞ்சிருக்கு. இப்ப பார்க்கும்போது நல்லா தானே இருந்தது, எப்படி இந்த மாதிரி ஆச்சு அப்படின்னு அவங்களுக்கே ஒரு பயங்கர ஒரு சந்தேகம், பயங்கர ஒரு அதிர்ச்சி. இப்ப என்ன பண்றாங்கன்னா நேரா அந்த சாரி எடுத்து அந்த பையிலே போட்டு எந்த ஜவுளி ஸ்டோர்ல இருந்து எடுத்தாங்களோ அந்த ஜவுளி ஸ்டோருக்கு திரும்ப போறாங்க. திரும்ப போயிட்டு இது மாதிரி நான் எடுத்த இந்த சாரியில இப்படி ஒரு கீரல் இருந்திருக்கு, இப்படி கிழிஞ்சிருக்கு, எப்படி நான் பார்க்கும்போது நல்லா தானே இருந்தது அப்படின்னு சொல்றாங்க. ஆனா கடைக்காரர் நான் உங்கள்கிட்ட நல்ல சாரி தான் கொடுத்துட்டேன், ஆனா நீங்க தான் வேணும் வம்புழுக்கிறீங்க அப்படின்னு சொல்றாங்க. சரி நடந்துருச்சு, எங்களுக்கு இந்த சாரி மாத்தி கொடுங்க அப்படின்னு கேட்கறாங்க. ஆனா இங்க பாருங்க மேடம், இங்க என்ன போர்டு போட்டிருக்கு, அதாவது இங்க வாங்குற ஒவ்வொரு பொருளுமே எந்த ஒரு பொருளும் மாற்றப்பட மாட்டாது, பணமும் திரும்பி தர மாட்டாது அப்படின்னு நாங்க போர்டு எழுதியிருக்கோம். அதையும் மீறி இந்த மாதிரி கேட்கறீங்களே அப்படின்னு சொல்றாங்க. அப்ப நான் என்னதான் பண்றது, நல்ல ஒரு துணி இவ்வளவு ரேட்டு போட்டு நான் வாங்கியிருக்கேன், இதை போய் முடியாதுன்னு சொல்றீங்களே அப்படின்னு அவங்க வாக்குவாதம் பண்றாங்க. இவங்க ரெண்டு பேத்துக்குள்ள இப்ப வாக்குவாதம் முற்றுது. இருந்தாலும் இப்போ என்ன பண்றாருன்னா, நீ இப்படியே பேசிட்டு இருக்காதீங்க, ஒரு நல்ல ஒரு சாரி வாங்கிட்டு வெளியில போயிட்டு வேற ஒரு டூப்ளிகேட் சாரி நீங்க மாத்திட்டு வந்துட்டீங்க, அதை மாத்திட்டு எங்கள்கிட்ட வம்பிழுக்கிறீங்க, உங்க பணத்தை வாங்கதா ட்ரை பண்றீங்க அப்படின்னு சொல்றாங்க. இதை கேட்ட உடனே அவங்க கோவத்தின் உச்சிக்கே போயிட்டாங்க. எங்களுக்கு சாரியே வேணாம், எங்களுக்கு பணத்தை கொடு அப்படின்னு கேட்கறாங்க. ஆனா முடியவே முடியாது, இங்க எதுவுமே தர முடியாது, நீங்க இப்படியே பேசிட்டு இருந்தீங்கன்னா உங்களை போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுப்பேன், இப்போ போலீஸ் உங்களை கைது பண்ணுவாங்க அப்படின்னு சொல்றாங்க. சரி அதையாவது நடக்கட்டும், நீங்க உடனே போலீஸுக்கு ஃபோன் பண்ணுங்க அப்படின்னு சொல்றாங்க. உடனே இவரும் போலீஸ் ஃபோன் பண்றாங்க. போலீஸ் ஃபோன் பண்ணா அடுத்த 2 நிமிஷத்துல போலீஸ் இறங்குது. போலீஸ் இறங்கணும்னே இவங்க நினைச்சிட்டாங்க கண்டிப்பா நமக்கு சாதகமாக தான் இருந்திருக்கும், ஏன்னா அநியாயமா பண்றது அப்படின்றது தெரியுது அப்படின்னு அவங்க நினைக்கிறாங்க. ஆனா வந்தவங்க என்ன பண்றாங்கன்னா, வந்த உடனே அவங்க உள்ள ஆச்சிட்டு போறாங்க. ஆச்சிட்டு போயிட்டு லஞ்சம் கொடுத்துறாங்க. இவங்க லஞ்சம் கொடுக்கறது பேசுறது எல்லாமே இவங்க பாக்குறாங்க. இப்ப என்ன பண்றது, என்னதான் நடக்குதுன்னு பார்ப்போம் அப்படின்னு இவங்களும் வெயிட் பண்ணிருக்காங்க. கொஞ்ச நேரம் கழிச்சு வெளில வந்த போலீஸ் மேடம் ஏன் இந்த மாதிரி வம்பு எடுக்கிறீங்க, இந்த மாதிரிலாம் சத்தம் போடக்கூடாது, இந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாது அப்படின்னு பயங்கரமா சத்தம் போடுறாங்க. இங்க என்ன போர்டுல எழுதிருக்கு, எந்த ஒரு பொருளும் வாங்கினா திரும்ப மாற்றி கொடுக்கப்பட மாட்டாது அப்படின்னு எழுதிருக்கு. அதே போல பணமும் திரும்ப கொடுக்கப்பட மாட்டாது அப்படின்னு எழுதிருக்கு. ஏன் இந்த மாதிரி பண்றீங்க அப்படின்னு கேக்குறாங்க. அப்ப இவங்க என்ன சொல்றாங்க, இவங்களோட நியாயத்தை சொல்றாங்க. அதாவது நான் ஒரு புதிய துணி வாங்கறதுக்கு இங்க வந்தேன், அதே போல வாங்கினேன், ஆனாலும் இந்த துணியை வெளில கொண்டு போய் பார்க்கும்போது இது கிழிஞ்சிருக்கு, நான் பார்க்கும்போது இங்க நல்லா தான் இருந்தது, ஆனா வெளில போகும்போது அது கிழிஞ்சிருக்கு, இது என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அதெல்லாம் தெரியாது மேடம், இங்க பார்த்து நீங்க வாங்கிட்டு போனீங்களே, ஆனாலும் வெளில போனா அது உங்களுடைய பொருள், அதை வெளில போயிட்டு நீங்க ஏதாவது பண்ணிட்டு அதை திரும்ப கேட்க முடியாதுன்னு சொல்றாங்க. அந்த கடை ஓனர் என்ன சொல்றாருன்னா, இல்லங்க சார் வெளில கொண்டு போயிட்டு வேற துணி மாத்தி விட கொண்டு வந்துட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க. இப்ப அந்த எஸ்பி மேடம் பயங்கரமா கத்த
ஆரம்பிச்சிட்டாங்க. இல்லவே இல்ல, இந்த கடைக்காரர் பொய் சொல்றாரு அப்படின்னு சொல்றாங்க. மேடம், இந்த மாதிரி நீங்க பேசியிருந்தீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு வந்து ஜெயில தான் போற மாதிரி இருக்கும். ஏன் இந்த பொதுமக்களுக்கு இடையூறு பண்றீங்க அப்படின்ற மாதிரி போலீஸ் வந்து எச்சரிக்கிறாங்க. இந்த இடத்துல பயங்கரமா கோவப்பட்டவங்க, ஏன் இந்த நாட்டுல வந்து நியாயமே கிடையாதா, இப்படி வந்து கண்ணுக்கு முன்னாடியே வந்து ஏமாத்துறாரு அப்படின்னு சொல்றாங்க. நீங்க இப்படியே பேசியிருந்தா உங்களை வந்து லாக்அப்ல போடுற மாதிரி இருக்கும், அதாவது ஜெயில போடுற மாதிரி இருக்கும்னு சொல்றாங்க. அப்பயும் வந்து அவங்க கேட்கவே இல்லை. என்னுடைய பணத்தை இப்ப திரும்பி தரணும், என்னுடைய பணம் இப்ப எனக்கு திரும்பி வரணும் அப்படின்ற மாதிரி இவங்க பேசிட்டு இருக்காங்க. சரி, இதுக்கு மேல இவங்க சொன்னா கேட்க மாட்டாங்க. உடனே வந்து ஜீப் வந்து கொண்டு வாப்பா, இவங்க வந்து உடனே ஏத்துங்க அப்படின்னு சொல்றாங்க. அதே போல இவங்க வந்து ஒரு போலீஸ்காரர் ஏத்த போறாரு. அந்த இடத்துல இவங்க என்ன சொல்றாங்கன்னா, ஒரு பொம்பளை வந்து ஒரு பெண் போலீஸ் தான் அவங்க வந்து ஏத்தணும், நீ வந்து துரத்துக்கு ரூல்ஸ் இல்லை அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இவங்க மேலே கீழே பாக்குறாங்க. சரி அப்படின்னு ஒரு பெண் கான்ஸ்டபிள் வந்து வர வச்சு அவங்க வந்து ஏத்துறாங்க. ஏத்திட்டு இப்ப ஸ்டேஷன் போறாங்க. ஸ்டேஷன் போன உடனே அங்க ஒரு கான்ஸ்டபிள் வந்து இருக்காரு. அவருக்கு பயங்கர ஒரு அதிர்ச்சி. ஏன்னா ஏற்கனவே இவங்க தான் எஸ்பி சபிதா அப்படின்றது அவங்களுக்கு தெரிஞ்சிருது. அதிர்ச்சி அடைஞ்சிருக்காரு. நீங்க பண்றது ரொம்ப தப்பு அப்படின்ற மாதிரி அவர் பேச வராரு. ஆனா எஸ்பி சபிதா என்ன பண்றாங்கன்னா, கண்ணை காமிச்சிக்கிறாங்க. நீங்க எதுவுமே வந்து காட்டாதீங்க, சொல்லாதீங்க அப்படின்ற மாதிரி கண்ணை காமிச்சிடுறாங்க. இப்ப அவரு சைலண்டா இருக்காரு. இப்ப என்ன பண்றாங்கன்னா, நேரா ஒரு லேப்டாப் வந்து ஓபன் பண்ணி அவங்க ஜெயில் உள்ள போட்டுறாங்க. ஜெயில் உள்ள போட்டு, நீ இந்த மாதிரி பண்றீங்கன்னா, அநியாயம் பண்ணீங்கன்னா இதை விட மோசமா இருக்கும். ஒரு பொம்பளை வெக்கமே இல்லாம இந்த மாதிரி நடுரோட்ல நின்னு கத்துறீங்களே அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அப்ப அவங்க என்ன சொல்றாங்கன்னா, அதாவது நான் உழைச்சி சம்பாதிச்ச பணம், அதுவும் பணம் தானே, ஒரு ஏழைன்னா அவ்வளவு சாதாரணமா, அதனாலதான் வந்து கத்துனேன், அதனாலதான் வந்து என்னுடைய உரிமைக்காக நான் போராடினேன்னு சொல்றாங்க. ஆனா இந்த மாதிரி பேசுறதா இன்னும் நான் அனுபவிக்கிற மாதிரி இருக்கும். இன்னொரு கான்ஸ்டபிள்ட்ட வந்து சொல்றாரு, விபச்சாரம் பண்றது அதனால உள்ள போட்டிருக்கோம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இதனால பயங்கர கோவத்துக்கு உச்சத்துக்கே வந்து போனவங்க பயங்கரமா கத்துறாங்க. இந்த நேரத்துல தான், நீங்க இந்த மாதிரி கத்திட்டு இருந்தீங்கன்னா இன்னும் போலீஸ் கான்ஸ்டபிள் வந்து வர வச்சு இன்னும் மோசமான விளைவை வந்து சந்திக்கிற மாதிரி இருக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு பெண் போலீஸை வந்து போய் கவனி அப்படின்னு சொல்றாங்க. அவங்களும் அந்த கேட்டை வந்து ஓப்பன் பண்ணிட்டு, ஜெயில ஓப்பன் பண்ணிட்டு உள்ள போயிட்டு அவங்க சேரியை பிடிச்சி இழுத்து தள்ளுறாங்க. இழுத்து தன்னோடனே அடுத்த நிமிஷம் ஏஞ்சி நின்று இன்னும் ஒரு அடி எடுத்து வச்சுன்னா என்ன நடக்குன்னு தெரியாது அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அப்படி என்ன நடக்கும் அப்படின்ற மாதிரி இவங்க தைரியமா நின்று இருக்காங்க. இந்த நேரத்தில் தான் அவங்க ஐடி கார்டை வந்து எடுத்து நின்றாங்க. பயங்கர ஒரு அதிர்ச்சி. அந்த ஐடி கார்டு வந்து வேற எதுல எஸ்பி சபிதா அப்படின்றது அது வந்து ரைட் பண்றதுக்கு. இப்போ அவங்களுக்கு ஒண்ணுமே புரியல, விட விடன்னு நடுக்குது. வெளில வந்து ஓடி வராங்க. வெளில ஓடி வந்தோடனே என்ன நடந்தது அப்படின்னு அந்த இன்ஸ்பெக்டர் கேட்கிறாரு. அப்பதான் அவங்க சொல்றாங்க, இது மாதிரி உள்ள இருக்கிறது சாதாரண ஆபீசர் வந்து கிடையாது, அவங்க வந்து இந்த ஸ்டேஷனோட எஸ்பி அப்படின்னு சொல்றாங்க. அந்த இன்ஸ்பெக்டர் ஒரு நிமிஷம் நடுங்கி போறாரு. இந்த நேரத்தில் தான் ஓடி வந்து பாக்குறாரு. அவங்க கார்டோட வெளில வந்து வராங்க. இப்ப பக்கத்துல இருந்து கான்ஸ்டபிள் ஒரு தெரிஞ்சவங்க இருக்காங்கல்ல, அவர் சொல்றாரு, நேர்மைக்கு பேர் போன எஸ்பி சபிதா மேடம் தான் இவங்க, யார் மேலும் தெரியாம இது மாதிரி வந்து பேசிட்டீங்க அப்படின்ற மாதிரி அவரு சொல்றாரு. உண்மை வந்து அங்க வந்து உடையுது. அனைத்து ஸ்டேஷனுமே வந்து பயங்கரமா அமைதியாகுது. எல்லாருமே ஒரு விதமா நடுக்கும். இப்ப இன்ஸ்பெக்டர் வந்து கைகாலம் நடுங்குது. மேடம், எங்களை மன்னிச்சுங்க மேடம், இப்படிலாம் ஒரு நிகழ்வு நடக்குன்னு எங்களுக்கு தெரியவே தெரியாது அப்படின்ற மாதிரி அவங்க வந்து இன்ஸ்பெக்டர் காலில் வந்து விழுறாரு. அப்ப சொல்றாரு, நீங்க இவ்வளவு பெரிய மனுஷன் என் காலில் வந்து விழக்கூடாது, ஆனா என்ன நடந்தது பாத்தீங்களா, இந்த மாதிரி ஒரு அநியாயத்துக்கு வந்து கூட வந்து போறீங்களா அப்படின்ட்டு அவங்க வந்து பேச ஆரம்பிக்கிறாங்க. இது மாதிரி இந்த உலகத்தில் நடக்கிற 90% நம்ம காவலர்கள் தான் வந்து அடக்கணும். பொதுமக்களுக்கு நல்லது செய்யக்கூடிய நம்மளே வந்து இந்த தீமைகள் எல்லாம் கையில் எடுத்தா பொதுமக்கள் எப்படி திருந்துவாங்க, பொதுமக்களுக்கு வந்து பாடம் சொல்லி கொடுக்குற நம்மளே வந்து அதை வந்து செஞ்சிருந்தா எப்படி பொதுமக்கள் வந்து நல்வழிப்படுத்த முடியும் அப்படின்னு பல மாதிரி சொல்லிட்டு இன்ஸ்பெக்டர் சொல்றதுக்கு வந்து வெக்கமா இருக்கு. நான் போலீஸ் ஆபீசர்னு சொல்றதுக்கு வெளில வந்து வெக்கமா இருக்கு. நான் வந்து ஒரு சாதாரண மனிதனா நீ வந்து போய் வெளில பேசி பாருங்க, ஒரு போலீஸ் ஆபீசர் வந்து எப்படி திட்டுறாங்கன்ட்டு. இந்த மாதிரி திட்டுறதுக்கு எல்லாமே காரணம் நம்ம வாங்குற லஞ்சமும் நியாயம் இல்லாத பேச்சும் தான் வந்து இதுக்கெல்லாம் காரணம். பேசிட்டே இருந்திருக்காங்க. என்னடியா இவங்க ரெண்டு பேத்தையுமே வந்து உடனே சஸ்பெண்ட் பண்ணி 3 வருஷம் இவங்களை வந்து பதவி நீக்கம் செய்யறேன் அப்படின்னு அவங்க வந்து சொல்றாங்க. இந்த நேரத்தில் எங்கேயுமே வந்து அமைதியாயிடுது. அதே நேரத்தில் அப்படியே வந்து அந்த ஜீப்லேயே வந்து ஏறிட்டு நேரா வந்து எந்த கடையில் வந்து ஜவுளி கடையில் துணி வாங்கினாங்களோ அந்த கடைக்கு நேராக போறாங்க. அதே இடத்துல யூனிஃபார்ம்ல அப்படியே வந்து வெளில வராங்க. அங்க பார்த்த அந்த கடைக்காரர் வந்து நடுங்கி போறாரு. மேடம், நீங்களா மேடம், என்ன மன்னிச்சிரு மேடம், நீங்க உண்மையிலேயே ஆபீசர்னு எனக்கு தெரியாது, நான் செஞ்சது ஃபுல்லா நான் தான் தவறு, ஆனாலும் இப்படிப்பட்ட தவறு செஞ்சதுக்கு நான் வந்து ரொம்பவே வந்து மன்னிப்பு கேட்கிறேன், தொடர்ந்து இந்த மாதிரி எல்லாம் கிடையாது மேடம், நான் வந்து ஏதோ ஒரு தெரியாம செஞ்ச தப்பு மேடம் அப்படின்னு சொல்றாரு. ஆனாலும் அவங்க வந்து எதுவுமே பேசல. உடனடியாக இங்க எத்தனை சிசிடிவி கேமரா இருக்கு அப்படின்னு பார்க்க சொல்றாங்க. அத்தனை சிசிடிவி கேமரா வந்து எடுக்கிறாங்க. அவங்க பண்ணதை எல்லாமே வந்து ஒவ்வொன்றா போட்டு பார்க்குறாங்க. அப்பதான் வந்து அந்த துணி கிழிஞ்சது இருக்குங்களே, நல்ல துணி வந்து இவங்கள்ட்ட வந்து பில்லு போடுறாங்க, நல்ல துணி காட்டுறாங்க, நல்ல துணியா வந்து எல்லாமே வந்து பார்சலும் பண்றாங்க. ஆனா துணி கொடுக்கும்போது மட்டும் அந்த துணியை எடுத்து வச்சுட்டு வேற துணியை வந்து மாத்தி வச்சிடுறாங்க. இது அத்தனையும் வந்து சிசிடிவி கேமரா வந்து பதிவாயிருக்கு. இதுக்கு அடுத்தது பாத்தீங்கன்னா இவங்க வெளில வந்துட்டு உள்ள வந்து போறாங்க. திரும்ப போலீஸ் வந்து வருது. அந்த போலீசார்கள் எல்லாமே வந்து லஞ்சம் 5000 ரூபாய் கையிலேயே லஞ்சம் கொடுக்கறதும் பதிவாயிருக்கு. இத்தனை விஷயங்களும் வந்து பதிவான உடனே உடனடியாக அந்த கடையை வந்து இழுத்து மூடணும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அப்பதான் வந்து அந்த கடைக்காரர் வந்து, மேடம் என்ன மன்னிச்சிருக்க மேடம், இதுக்கு மேல நான் பண்ணவே மாட்டேன், இதுதான் கடைசியா இருக்கணும், இதுக்கு பிறகு என்ன பார்த்து நிறைய பேர் திருந்துற அளவுக்கு நான் நடந்துக்கிறேன் மேடம், அதாவது எனக்கு லாபமே தேவையில்லை, இந்த கடை மட்டும் வந்து ஓபன் பண்ண போதும், என்னுடைய குடும்பம் கஷ்டப்படும், என்னுடைய மானம் போயிடும், எல்லாமே போயிடும் அப்படின்னு பயங்கரமா வந்து கதறாரு. இதுக்கு மேலேயாவது ஒழுங்கா இந்த கடையை வச்சு நடத்துறது வந்து பாரு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து வெளியே வராங்க. இந்த சிட்டி முழுவதும் நம்ம தான் வந்து பாதுகாப்பா இருக்கணும். ஒரு போலீஸ் அதிகாரியை வந்து மற்றவங்களுக்கு வந்து துணை போகக்கூடாது. எந்த அளவுக்கு நம்ம மற்றவங்களுக்கு துணை போறோமோ அந்த அளவுக்கு இந்த நாட்டையே வந்து நம்ம கெட்டு குட்டிச்சவர் ஆக்கிறதுக்கு நம்மளே மூல காரணமா ஆயிடுவோம் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லிட்டு, அதோட இந்த சிட்டியோட கண்ட்ரோல் ஒவ்வொரு நிமிஷமும் வந்து கண்காணிக்கப்படணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே போறாங்க. இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். மீண்டும் அடுத்தது சந்திப்போம். நன்றி, வணக்கம்.